அடுத்தது 2026 பேரவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் எடுபட்டது வாக்குறுதிகளாக விமர்சனங்களாக தலைப்பு முன்வச்சிருந்தோம். கட்சிகளை சேர்ந்திருந்தாலும் விமர்சகர்கள்னாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவங்க 4 பேருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு வாக்காளன் என்ன மனசில் வச்சுக்கிட்டு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? சாதிக்கும். தமிழ்நாடு அடிமைப்படக்கூடாது. தமிழ்நாட்டின் நிர்வாகமும் அதிகார அமைப்பும் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் கையிலே இருக்க வேண்டும். நமது மொழி, கலாச்சாரம், பண்பாடு காக்கப்பட வேண்டும். நம்முடைய உரிமைக்காக போராடுகிற தலைவனாக, முதுகெலும்புள்ள தலைவனாக, எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணி ஆதரித்தால் இவையெல்லாம் நடக்கும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அதாவது மக்கள் இது போன்று வார்த்தையில் பேசிக்கொண்டு செயல் வருகிற போது காங்கிரஸிடம் மாட்டிக்கொள்வதும், காங்கிரஸ் கட்சி தலைவர் இந்த கட்சி தலைவர் அருகிலே கூட பிரச்சாரம் செய்யக்கூட வரமாட்டார் ராகுல் காந்தி என்ற நிலையிலும் அதையும் கூட சமாதானமாக பேசுகின்ற அந்த நிலையாக இருக்கட்டும், கூட்டணிக்குள்ளே ஒரு ஒருமித்த தன்மையை கொண்டு வர முடியாதவர்கள் ஆட்சியல் ரீதியாக தமிழகத்திற்கு மத்திய அரசிலிருந்து நிதியை இந்த 5 ஆண்டு காலமாக பெறவே இல்லை என்கின்ற நிலையில் இருப்பவர்களையெல்லாம் வைத்து ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்தால் தமிழ்நாடு மீண்டும் 25 லட்சம் கோடி கடன் வாங்கினா இன்னொரு 10 லட்சம் கோடி கடன் வாங்குகிற நிலைமைக்கு தான் போகுமே ஒழிய, உரிய நிதியை உரிய நிர்வாகத்திடம் உரிய முறையில் பேசி பெறக்கூடிய அதற்கான ஆற்றல் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டு மக்கள் நலத்திட்டங்கள் வழியிலாகவும் உரிமைகள் வாயிலாகவும் மிகப்பெரிய அளவில் காக்கப்படுவார்கள். அதனால் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. இந்த தேர்தல் அப்படிங்கிறது டெல்லியே எதிர்க்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறது தான். டெல்லி தான் தமிழ்நாட்டின் ஒரே எதிரியாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் நிதி தர்றதுலேருந்து டேக்ஸ்லேருந்து அந்த டெல்லியை எதிர்க்கக்கூடியவர்கள் யார், எதிர்க்கக்கூடிய கூட்டணி யாருங்கிறது தான் இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடியதை ஒழிய மற்ற எந்த பிரச்சனையும் இங்கே ஒரு பிரச்சனை இல்லை. மற்ற பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அது இங்கே பிரச்சனையே கிடையாது. இது இல்லைன்னா தமிழ்நாடே இல்லாத ஒரு சூழல் உருவாகும். அதற்கான வேலையை அவங்க மசோதாக்களாக இதான் நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க வக்பு மசோதாவில் இருந்து, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மசோதாவில் இருந்து, ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர போகிறாங்க. மிகப்பெரிய அளவில் மாநிலங்களை ஒருங்கிணைத்து போராடக்கூடிய தேவை நமக்கு வரும். அதையெல்லாம் மனதில் வைத்து தான் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். நம்மை ஆளப்போகிறது தமிழ்நாட்டில் யார் என்பது தான். திமுகவா, அதிமுகவா, எடப்பாடியா அல்லது ஸ்டாலின் அவர்களா அப்படின்றது தான். மக்கள் என்ன சிந்திக்கணும்னா, ஒரு 4 வருஷம் 2017 பிப்ரவரி 18 ஆட்சி கட்டில் உட்கார்றாரு. 2021 வரைக்கும் பாதி கொரோனா காலம். இந்த காலகட்டத்தில் கட்சிக்குள்ளும் சோதனை, கட்சிக்கு வெளியேயும் சோதனை. ஒரு பாமரன் கடைக்கோடி விவசாயி உச்சபட்ச பதவியாகிய முதலமைச்சர் பதவி அவர் கையில் கிடைச்ச பிறகு அந்த 4 வருஷம் எப்படி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்தார். அவ்வளவு சோதனை வேதனையிலும் அடையாளம் இல்லாத, வாரிசு அடையாளம் இல்லாத ஒரு தலைவர். அதற்கு பிறகு 5 ஆண்டுகள் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க மக்கள். ஆளுமை மிக்க தலைவர், அடையாளம் உள்ள தலைவர், ஏற்கனவே அரசியல் பின்புலம் உள்ள தலைவர்களாக வந்திருக்கார். இந்த 5 வருடத்தில் அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்தது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் நிம்மதியாக இருந்தார்களா? இந்த இரண்டையும் எடை போட்டு இந்த 2இல் யாருக்கு ஆட்சி கட்டில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது தான் மக்கள் சிந்திப்பாங்க ஒழிய கூட்டணியை பற்றோ இல்லது புதுசாக வந்த கட்சிகளை பற்றோ கவர்ச்சியை பற்றியோ சிந்திக்காமல் இதை மட்டும்தான் எடை போடுவாங்க. கடந்த காலத்திலையும் இப்படி தான் எடை போட்டாங்க. அதனால் இந்த இடம் ஒரு பாமரன் எடப்பாடி பழனிசாமி என்பவர் அடையாளம் தெரியாத ஒரு மனிதர் இன்றைக்கு அவரை வெற்றி பெற முடியாத அளவுக்கு கொண்டு போய் அவர் நிறுத்தி இருக்கிறார் போது அதை அங்கீகரிக்க வாய்ப்பு இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன நம்பர் நீங்கள் சொல்கிற கட்சி வருவாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்களா, இல்லை நான் முடிச்சுக்கலாமா? நிச்சயமாக பண்ணலாம். அது சொல்லுங்கள். யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி 150லேருந்து 180 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஜீவா, 150 பாஜக எதிர்ப்பு கூட்டணி கண்டிப்பாக வந்துடும் தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுவே ராமபாண்டியன் சார், 210 தொகுதியிலும் அதிமுக வெல்லும். சாதிக்கிறேன். விவசாய நிலைமை இல்லாதவரை போய் விவசாயின்னு சொன்னார். அது நான் சொல்லலை, அவருடைய பிரமாண பத்திரத்தில் சொன்னது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 205 தொகுதியில் வெல்லும்.